வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்னைக்கு கதையோட தலைப்பு குரங்கும் சிங்கமும். ஒரு காட்டில் ஒரு குரங்கு வந்து மரத்தில் விளையாடிட்டு இருந்துச்சான். அந்த பக்கமாக வந்த சிங்கம் வந்து அந்த குரங்கை பார்த்துட்டு நீங்கள் கீழே இறங்கி வரையா, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். என்னடா இது, சிங்கம் நம்மளை போய் விளையாட கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளை சாப்பிட தான் அப்படி கூப்பிடுதுன்னு நினச்சிட்டு சிங்கத்துக்கிட்ட, ஐயோ உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் விளையாடலாம் வரல, அதுவும் உங்கள் கூடயே என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சான், இல்லை நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், விளையாட தானே கூப்பிட்றேன், அதுக்கு எதுக்கு பயப்படுற, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அது மனசுக்குள்ளே நினச்சிக்க, நீ கீழே வா, நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் நினச்சிக்கிச்சான். ஆனால் சும்மா நல்லவன் மாதிரி அந்த குரங்கு முன்னாடி நடிச்சுதான். உடனே அந்த குரங்கும் வந்து இது எப்படியும் வந்து தன்னோட வலிமையானது, என்ன தான் விளையாடுறதுக்கு கூப்பிட்டாலும் இதை ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு குரங்கு வந்து ஒரு ஐடியா பண்ணிச்சான். என்னென்னா, உன்னோட கைகளையும் வாயையும் கட்டிக்கோ, உன்னோட கால்களையும் வாயையும் கட்டிக்கோ, அப்போ நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குரங்கு சொன்ன மாதிரியே இந்த சிங்கமும் வாயையும் கால்களையும் கட்டிக்கிச்சான். கட்டினதுக்கப்புறம் அந்த குரங்கு வந்து மரத்துலேருந்து இறங்கி வந்துச்சான். இறங்கி வந்ததும் அது கை கால்லாம் வந்து நடுங்குச்சான். அந்த சிங்கம் மறுபடியும் சொல்லிச்சான், உன்னை விளையாட தானே கூப்பிட்டேன், இதுக்கே இப்படி உன் கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், சார் நான் எங்கே நடுங்குறேன், அது தானே ஆடுது, நான் வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அது வந்து ஆடுது, எதுக்கு நீ இவ்வளோ இது எக்ஸைட்மெண்ட் ஆகிற அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு சிங்கத்தோட கறியை சுவைக்க போகிறேன், இது வரைக்கும் நான் சிங்கத்தெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, இன்றைக்கி நீயே வந்து வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு சொல்லிச்சான். இந்த சிங்கம் வந்து, ஆஹா இதை நம்ம இது பண்ணலான்னு பார்த்தா இது நமக்கே ஆப்படிக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் அழுத்துட்டு குடுகுடுன்னு அது அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சான். குரங்கு வந்து அது புத்திசாலித்தனத்தை நினச்சி அதுவே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நல்ல வேலை இந்த சிங்கத்தை நம்ம இப்படி சொல்லி ஏமாற்றிட்டோம், அதுக்கு இருக்கிற வலிமைக்கு நம்மளை கடிச்சதுன்னா அடிக்க வந்துன்னா நம்ம வந்து மாட்டிருப்போம், இப்படி தான் நம்ம வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டிங்கிட்ட சொல்லிவிட்டு சேஃபான இடத்த நோக்கி போயிடுச்சான். அவ்வளோதான், இந்த கதையோட முடிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஒரு ஆபத்துலையோ இல்லை நமக்கு எதனா ஒரு கெட்டது நடக்கும்போது, நம்ம எதனா ஒரு கஷ்டமான விஷயத்தை சந்திக்கிறோன்னா நம்ம வந்து அதை நினச்சி அதை கண்டு அஞ்சாமல் தைரியமாக அதை நம்ம கடந்து வர முடியும் அப்படின்னு நம்ம மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தில் செயல்பட்டால் இந்த குரங்கு மாதிரி நம்ம அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடலாம். அதுக்கு பயம் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் அதை வந்து எப்படி அது வந்து அந்த பயத்தை கூட சிங்கத்துக்கிட்ட என்ன சொல்லிச்சு, நான் அவனை சாப்பிட போகிறேன், அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சதில்ல. அந்த மாதிரி ஒரு தைரியம் தான் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம உள்ளுக்குள்ளே 1000 பயம் இருக்கலாம், இந்த விஷயத்தை முடிக்க முடியுமா என்னன்னு 1000 சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அதை வந்து வெளியே காட்டாமல் நம்ம போல்டாக ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம கான்ஃபிடென்ட்டோடு செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த ஒரு பாசிட்டிவிட்டியே அது அந்த அந்த விஷயத்தை வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.